வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சிலவங்க மைனராக இருக்கும்போது பேங்க் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கார்டியன் போட்டு அந்த புத்தகத்தை ஓப்பன் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அந்த கணக்கை ஓப்பன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இவர் 18 இயர்ஸ் ஆனவுடனே, அந்த மைனர் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனவுடனே அவர் என்ன பண்ணுவார், பேங்க்கு போய் ஒரு ப்ரூஃப் கொடுத்து லெட்டர் எழுதி கொடுத்து மைனர் அக்கௌண்ட்லேருந்து மேஜர் அக்கௌண்ட்டாக அதை கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. அவங்களும் பேங்க்கில் இருக்கிறவங்களும் அந்த லெட்டர் வாங்கிட்டு ப்ரூஃபை பார்த்துட்டு, டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபை பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவங்களும் என்ன பண்ணுவாங்க, பேங்க் ரெக்கார்டில் மாற்றிடுவாங்க. மைனர்ன்ற அக்கௌண்ட்டை எடுத்துகிட்டு அதை மேஜர் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் சிலவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்படி மாற்றிட்டா கன்வெர்ட் பண்ணிட்டா மைனர் அக்கௌண்ட்ல இருந்து அதை மேஜர் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டா அதுக்கு தனியாக ஒரு புஸ்தகம் கொடுப்பாங்க. மைனர் அக்கௌண்ட்டாக இருக்கும்போது ஒரு புஸ்தகம் கொடுத்தாங்க, இப்போ மேஜராக கன்வெர்ட் ஆகிப்பதுக்கு இன்னொரு பாஸ் புஸ்தகம் கொடுப்பாங்க, புதுசாக ஒன்று கொடுப்பாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் நினச்சிருக்கிறாங்க, நிறைய பேர் கேட்குறாங்க. பட் உண்மை அது இல்லை, அப்படி கொடுக்க மாட்டாங்க. மைனர் அக்கௌண்ட்டாக இருந்து மேஜராக கன்வெர்ட் ஆகி பண்ணாலும் உங்களுக்கு அதே பாஸ்புக்கு தான், பழைய பாஸ்புக்கே தான், புதுசாக ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க, தேவையும் இல்லை. நீங்கள் பழைய பாஸ்புக்கவே யூஸ் பண்ணலாம். சிலவங்க அது தெரியாமல் புது பாஸ்புக் கொடுக்கலையே அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டுருக்குறாங்க. அது என்னுடைய நாலேஜுக்கு வந்தது. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கோம். புது பாஸ்புக் கொடுக்க மாட்டாங்க. மைனர்லேருந்து மேஜராக ஆகிட்டாங்க, அக்கௌண்ட் மைனர் அக்கௌண்ட்லேருந்து மேஜர் அக்கௌண்ட் கன்வெர்ட் பண்ணிட்டாலும் அந்த பழைய புஸ்தகமே நீங்கள் கன்டினியூ பண்ணிட்டு இருக்கலாம். புது புஸ்தகம் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. எப்பயும் போல் நீங்கள் அந்த டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கலாம். இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.